நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கம்ங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பாக்கியாதிபதி 12 ஸ்தானங்களிலும் இருந்தால் எப்படி வெளிப்படுவார் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம இது வரைக்கும் அஷ்டமாதிபதி வரைக்கும் பார்த்துக்கிறோம். 1ஆம் அதிபதியிலிருந்து லக்னாதிபதி முதல் அஷ்டமாதிபதி வரை 12 ஸ்தானங்களில் இருந்தால் எப்படி வெளிப்படுவார் அப்படிங்கிறத நாம் பார்த்துருக்கிறோம் கடந்த காணொலிகளில். இன்னைக்கு வந்து பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி லக்னம் முதல் 12 ஸ்தானங்களிலும் எப்படி பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத விளக்கமாக பார்க்கலாம். 9ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து தர்மஸ்தானம். சரிங்களா? தர்மஸ்தானம், பாரம்பரியம், முன்னோர்கள், தந்தை, அதிர்ஷ்டங்கள், உயர் பாக்கியதைகள், யோகியங்கள், உயர்வானவைகள் அனைத்தும் 9ஆம் ஸ்தானம் தான். ஆன்மீகம் அப்படிங்கிறது 9. சரிங்களா? இது வந்து ட்ரையாங்கிள்ஸ் 1, 5, 9 அப்படிங்கிறது வந்து திரிகோணங்கள். தர்ம திரிகோணம் அப்படிங்கிற மாதிரி வரும். தர்ம திரிகோணம் தான். 1 வந்து லக்னம், 5 வந்து பூர்வ புண்ணியம், 9 வந்து பாக்கியம். இது 3மே 1, 5, 9 வந்து இது ஒரு ட்ரையாங்கிள்ஸ் தர்ம திரிகோணம் அப்படிங்கிறது தான். இந்த 9ஆம் ஸ்தானத்தின் வலுவின்படி தான் வந்து அனைத்து நன்மையான உறவுகளுமே இருக்குது. சரிங்களா? கொடுப்பினைகள் அப்படிங்கிறது 9ஆம் ஸ்தானம் நல்லா இருந்தால் தான் வந்து ஆன்மீகம் வந்து சப்போர்ட் பண்ணும். முன்னோர்களின் அருள் அப்படிங்கிறது இந்த 9 தான். சரிங்களா? முன்னோர்களின் பலம், ஒத்தாசை அப்படிங்கிறது நம்மளுக்கு 9ஆம் ஸ்தானம் தான் பெற்றுக் கொடுக்கும். அது 1, 5, 9 அப்படிங்கிறது ஒன்றுக்கொன்று ஒரே விஷயங்களை மாற்றி மாற்றி செய்யுது. 1 அப்படிங்கிறது தந்தை, 1 அப்படிங்கிறது ஜாதகர், 5 அப்படிங்கிறது குழந்தை, 9 அப்படிங்கிறது தந்தை. இந்த 9ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வலு கண்டிப்பாக வேணும். சரிங்களா? வலுவில்லைன்னா அது வந்து வாழ்வதே வந்து எதற்கு அப்படிங்கிற கேள்விக்குறி மாதிரி ஆகிடும். சரிங்களா? அதிர்ஷ்டங்கள் உயர்வானங்கள் அனைத்தும் 9 தான். தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படிங்கிறது இந்த 9ஆம் ஸ்தானத்துக்கு பொருந்தும். சரிங்களா? தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படிங்கிறது லக்னம் நல்லா இருந்தாலுமே மற்ற ஸ்தானங்கள் நல்லா இருந்தாலுமே 9இன் பாக்கியங்கள் இருந்ததுன்னா தான் நன்மையான உறவுகள் அப்படிங்கிறது இருக்குது. எந்த உறவுகளுமே நன்மையான உறவுகள் அப்படிங்கிறது 9ஆம் ஸ்தானம் தான். சரிங்களா? இந்த 9ஆம் அதிபதி வந்து லக்னத்தில் இருந்தார்னா இது வந்து ஜாதகர் வந்து கொடுத்து வைத்தவர் அப்படிங்கிற மாதிரி வரும். சரிங்களா? இது வந்து பூர்வ புண்ணியம், அப்புறம் வந்து இந்த பாக்கியங்கள், பூர்வ புண்ணிய பாக்கியம், இந்த குலதெய்வ அருள், இந்த அதிர்ஷ்டங்கள், நல்ல குடும்பத்தில் பிறப்பெடுத்தது, அதாவது பரம்பரை கௌரவம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. 9ஆவது லக்னம் வரும்போது மிகுந்த சிறப்பு. அதாவது ட்ரையாங்கிள்ஸ், இந்த ட்ரையாங்கிள்ஸில் வந்து மாறி மாறி எங்கே இருந்தாலும் சிறப்பு தான். 9ஆம் அதிபதி அல்லது 1ஆம் அதிபதி அல்லது 5ஆம் அதிபதி. சரிங்களா? 9ஆம் அதிபதி லக்னம் வருவது பாக்கியங்களை தேடி வருவது மாதிரி. சரிங்களா? அதிர்ஷ்ட பாக்கியங்கள் ஜாதகரை நோக்கி வரும். தெய்வ அருள் வந்து இருக்குதுன்னு அர்த்தம். தெய்வ அருள் என்றைக்குமே பின்புறத்தில் வந்து அவரை வந்து சுற்றி ஒளிவட்டம் இயங்கிட்டே இருக்கும். யாருக்கும் தெரியாது. 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆன்மீக அருள் அப்படிங்கிறது உடன் இருந்துகிட்டே இருக்கும். இங்கே போனாலுமே அவருக்கு கூட வந்து ஒரு தெய்வம் ஒழுங்கி போயிட்டுருக்கு. சரிங்களா? 9ஆம் அதிபதி லக்னம் வந்தவங்களுக்கு இது வந்து சுபகிரகங்கள் பாவகிரகங்களாக இந்த 2 கிரகங்களில் யாராக இருந்தாலுமே, சுபகிரகங்களாக இருந்தாலும் பாவகிரகங்களாக இருந்தாலுமே அந்த லக்னத்துக்கு பாக்கியாதிபதி அப்படிங்கிறதுனால இது வந்து பாக்கியம்தான் வந்து ஒன்லி செய்யும். 2 ஆதிபத்தியமாக இருந்தாலுமே, உதாரணம் மிதுன லக்னத்துக்கு 8, 9 சனி, இந்த 8, 9 வந்து லக்னத்தில் வந்திருக்கும்போது அவர் பாக்கிய பலன்கள் தான் அதிகமாக செய்வார். ஏன்னா பாக்கியம் அப்படிங்கிறது கும்பம் வீடு 9ஆம் ஸ்தானம். அதனால் வந்து மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது வந்து கும்பம். அதனால் 9ஆம் ஸ்தானத்தோட வேலை தான் அதிகமாக வந்து நடக்கும். 8ஆம் ஸ்தானத்தோட வேலையும் நடக்கும். தசாபுத்திகள் சிறப்பாக இருந்ததுன்னா திடீர் அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். திடீர் அதிர்ஷ்ட பாக்கியங்கள் அப்படிங்கிற மாதிரி 2 மிக்ஸ் ஆகி வரும். திடீர் அதிர்ஷ்ட பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். சரிங்களா? பாக்கிய பலன்கள் தான் அதிகமாக வந்து இருக்கு. அடுத்தது லக்னாதிபதி 2ஆம் ஸ்தானத்தில் இருக்கும்போது தன் ஸ்தானத்துக்கு இது வந்து 8. சரிங்களா? தன் ஸ்தானத்துக்கு இது வந்து 8 இருந்தாலும் வந்து தன் ஸ்தானத்துக்கு இது 6. சரிங்களா? அதாவது தன் ஸ்தானத்துக்கு பாக்கிய ஸ்தானத்துக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது 6ஆம் இடமாக வரும். சரிங்களா? அதனால் வந்து இது வந்து உயர்வான பாக்கியங்கள் அப்படிங்கிறது வரவுகளாக வரும். சரிங்களா? அது வந்து லக்னத்தில் இருக்கும்போது வந்து அது வந்து 5ஆக வரும், இது வந்து 6ஆக வரும்.
தன் ஸ்தானத்துக்கு 5 லக்னம், தன் ஸ்தானத்துக்கு 6 அப்படிங்கிறது 2ஆம் இடம். 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் இருக்கும்போது உயர்வான உறவுகள் அப்படிங்கிறது வரும். சரிங்க, உயர்வான உறவுகள் அப்படிங்கிறது வந்து வரும். குடும்ப உறுப்பினர்களே வந்து பாக்கியங்கள் பெற்றுக்கொள்ள மாதிரி நடவடிக்கைகள் ஈடுபடுவாங்க. சரிங்களா, குடும்ப நபர்கள் பேச்சே வந்து ஒரு தெய்வீகம் கலந்த ஒரு பேச்சாக இருக்கும். சரிங்களா, தெய்வீக அருள், அப்புறம் வந்து குடும்பம், தெய்வீக வரவுகள், ஆன்மீக வரவு அப்படிங்கிறது 9ஆம் அதிபதி 2இல் இருக்கும்போது பேச்சாளை வந்து பாக்கியம் கிடைக்கிற மாதிரி பேசுவாங்க. சரிங்களா, அவங்க பேச்சு வந்து மிகப்பெரிய ஒரு பேச்சாளராக வந்து அவங்க பேச்சில் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்களை கொடுக்கும். சரிங்களா, அவங்க வாக்கு அப்படிங்கிறது 9ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு வந்து வாக்காலேயே வந்து அவங்க வந்து ஜீவிப்பாங்க, வாக்காலேயே புகழ் பெறுவாங்க. சரிங்களா, வாக்காலேயே அதிர்ஷ்டங்கள் பெறுவார்கள். நெக்ஸ்ட் 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது இது தன் ஸ்தானத்துக்கு 7. சரிங்களா, அது தன் வீட்டை தானே பார்க்குறாரு. 3ஆம் இடத்துல வந்து 9ஆம் ஸ்தானத்தை பார்ப்பார். 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல வரும்போது தன் ஸ்தானத்தை தானே பார்த்து வலுப்படுத்துவார். பாக்கி ஸ்தானம் வந்து வலுவாகும். சரிங்களா, அதாவது ஆன்மீக தைரியம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஆன்மீகமே வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கும். சரிங்களா, ஆன்மீக தைரியம் அப்படிங்கிறது ஆன்மீக வரவு, ஆன்மீக வீரியம், ஆன்மீக அருள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரிங்களா, ஆன்மீக அருள் பலமாக இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா 3 வந்து வீரிய ஸ்தானம், ஆன்மீக பலம் வாய்ந்தவர். 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கவங்க வந்து இருப்பவர்கள் வந்து ஆன்மீக பலம் வாய்ந்தவர்கள். துணிவு, துணிச்சல், சிறு தூர பயணங்கள், இதுலாம் வந்து ஜாதகருக்கு ஆன்மீக அருள் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா, 9 அப்படிங்கிறது வந்து 2 தாரம் அப்படிங்கிறதையும் குறிக்கும். சரிங்களா, 9 ஏன்னா 7க்கு இது வந்து 3, அதனால் வந்து 9ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கும்போது வந்து அதாவது இருதாரம் அப்படிங்கிறது ஏற்படும். இருதாரம் அப்படிங்கிறதுக்கும் இது வழிவகுக்கும். சரி, தொடர்புகள் அப்படிங்கிற மறுதொடர்புகள் அப்படிங்கிறதுக்கும் இது வந்து வழிவகுக்கும். 7க்கு 3 9 அப்படிங்கிறது 9ஆம் அதிபதி 3 இருக்கும்போது அது 3 ஒரு காமத்திரிகோணம் தான். சரிங்களா, 3 7 11 அப்படிங்கிற காமத்திரிகோணம். இது 7க்கு 3 அப்படிங்கிறதுனால 9மே வந்து அதுக்கு இடம்பெறும். சரிங்களா, அதனால வந்து இது வந்து மறுமணம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகளை கொடுக்கும். அதில் வந்து அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். மறுமணத்தில் அதிர்ஷ்டங்கள், ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகளில் வந்து அதிர்ஷ்டங்கள் வந்து கிடைக்கும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு 9ஆம் தேதி 4ஆம் ஸ்தானத்தில் இருக்கும்போது தாய் வழி வர்க்கங்கள், தாயார் வழிகள் எல்லாம் வந்து மிகப்பெரிய கௌரவம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். சரிங்களா, கௌரவம் அப்படிங்கிற 5 1 5 9 வந்து திரிகோணங்கள் அப்படிங்கிறனால அந்த 5ஆம் இடத்தோட வேலையுமே 9ஆம் அதிபதி செய்வார். லக்னத்தோட வேலையும் செய்வார் 9ஆம் அதிபதி. சரிங்களா, 9ஆம் அதிபதி 4ஆம் ஸ்தானத்தில் இருக்கும்போது அந்த கௌரவம், அப்புறம் வந்து குழந்தைகள், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணும். சரிங்களா, ஆன்மீகம் அப்படிங்கிறது வந்து 4 வழியாக வெளிப்படும். சரிங்களா, அப்புறம் சொத்து சுகங்கள், சேர்க்கை, இதெல்லாம் அதிர்ஷ்டமாக சேரும். சரிங்களா, கால்நடைகள், விவசாயம், இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இவைகளில் வந்து அதிர்ஷ்டங்கள் உருவாகும். சரிங்களா, 4ஆம் இடத்துல இருக்கிறது மிகுந்த சிறப்பு. அதாவது திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருக்கிறார். சரிங்களா, இது வந்து அதனால சிறப்பு. 9க்கு 4 அப்படிங்கிறது வந்து 8ஆக இருக்குது. சரிங்களா, பாவவிதியின்படி 9க்கு 4 அப்படிங்கிறது 8, 9க்கு 8. சரிங்களா, 9க்கு 8 வர்றதுனால இது வந்து 9க்கு 8னா சில ஒரு மாறுபட்ட பலன்களும் வந்து நடக்கும். சரிங்களா, தந்தை வழியில். சரிங்களா, இதிலெல்லாம் வந்து சில ஒரு விரயங்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. 2 மிக்ஸ் ஆகி வந்து நடக்கும். இருந்தாலும் வந்து அந்த 9இன் பாக்கியம் அப்படிங்கிறது வந்து தாயார் வழியில் கிடைக்கும். சரிங்களா, தாயாரை வந்து தந்தையை போல் செயல்படுவது. சரிங்களா, தாயாரை வந்து நிர்வாகமெல்லாம் பார்த்துக்கிறது. சரிங்களா, தலைமை பொறுப்புகளை வந்து தாயாரே செய்கிறது. இந்த மாதிரியெல்லாம் வந்து நடக்கும். 9ஆம் தேதி 4 இருக்கும்போது தாயாரை தந்தையை போல் செயல்படுவார். சரிங்களா, தாயாரை வந்து ஒரு வழிகாட்டி அப்படிங்கிற மாதிரி இருப்பார். சரிங்களா, அனைத்து தாயாருமே நல்லதும் பண்ணுவாங்க. இருந்தாலும் வந்து ஒரு சில
இதில் வந்து அதில் முரண்பாடுகள் இருக்குது. இது வந்து 9ஆம் தேதி நாள் இருப்பவங்க வந்து தாயாரை வந்து ஒரு கடவுள் மாதிரி எல்லாத்துக்குமே வந்து புகழ் கொடுப்பாங்க. ஜாதகருக்கு மிகுந்த ஒரு இது அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சரிங்களா. அடுத்தது 9ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது. 9ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது வந்து திரிகோணம், தர்ம திரிகோணம் தான் சொன்னேன். 9ஆம் அதிபதி 5ல் இருக்கிறது வந்து மிகப்பெரிய கௌரவம் அப்படிங்கிறது வந்து குழந்தைகளின் வழியாக கிடைக்கும். குழந்தை பிறந்த பின்னாடி வந்து மிகப்பெரிய கௌரவம், மிகப்பெரிய அதிர்ஷ்டம், மிகப்பெரிய பாக்கியங்கள் உருவாகிறது, இதெல்லாம் வந்து இருக்கும் சரிங்களா. 9ஆம் அதிபதி 5ல் இருக்கும்போது வந்து குலதெய்வர்கள் வந்து தேடி வரும். குலதெய்வர்கள் வந்து தேடி வரும். உயர்வான பாக்கியங்கள் சரிங்களா. காதல் வெற்றிகள் சரிங்களா. காதல் மிகப்பெரிய ஒரு காதல் செய்து அதன் மூலம் மிகப்பெரிய கௌரவம் அடைந்து மிகப்பெரிய காதலாலேயே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது, பாக்கிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடைக்கும் 9ஆம் தேதி 5ல் இருக்கும்போது சரிங்களா. இதில் வந்து மிகுந்த நன்மை ட்ரையாங்கிள்ஸ். அதனால் ட்ரையாங்கிள்ஸின் அதிபதிகள் இன்னொரு ட்ரையாங்கிள்ஸில் இருக்கிறது மிகுந்த அதிர்ஷ்டம் சரிங்களா. 9ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது, 9ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது இது வந்து லக்னத்துக்கு 6ஆம் இடம் சரிங்களா. இருந்தாலும் வந்து இது வந்து 9க்கு இது வந்து கேந்திரஸ்தானமாக வரும். லக்னத்துக்கு கேந்திரஸ்தானம் 10ஆம் கேந்திரஸ்தானமாக வரும். அதாவது 9க்கு கேந்திரஸ்தானமாக வரும். லக்னத்துக்கு 6, 9க்கு வந்து 10ஆம் ஸ்தானமாக வரும். இதை என்ன இருந்தாலுமே வந்து 9 தந்தை வந்து நோய்வாய்ப்படுறது சரிங்களா. தந்தையை வந்து இல்லாமல் போயிடுறது, தந்தையால் வந்து பிரச்சனைகள் உருவாகிறது, இதெல்லாம் இருக்குது 9ஆம் தேதி 6ல் இருக்கும்போது சரிங்களா. தந்தை வழி உறவுகளோடு பிரச்சனைகள் செய்யக்கூடிய அமைப்பு, பங்காளிகளோடு வந்து பிரச்சனைகள் செய்யக்கூடிய அமைப்புகள் அந்த மாதிரி வரும் சரிங்களா. 9ஆம் தேதி 6ல் இருக்கும்போது இது வந்து ஒரு வகையில் வந்து அதாவது ஒரு வகையில் வந்து சிறப்பு அப்படின்னு இதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அந்த வேலை அப்படிங்கிறது வந்து சிறப்பாக இருக்குது சரிங்களா. அரசு வேலை அப்படிங்கிறது மாதிரி கிடைக்கும் சரிங்களா. அரசின் சலுகைகள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து கிடைக்கும் 9ஆம் தேதி 6ல் இருந்தாருன்னா சரிங்களா. அதுக்குமே வந்து ஒரு பிரச்சனை சந்திச்சு தான் வந்து இது வந்து நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும் சரிங்களா. 6 அப்படிங்கிற பிரச்சனைகள் ஸ்தானம் சரிங்களா. அதுலேயும் ஒரு இது சிறிய பிரச்சனைகள் மூலம் வந்து வெற்றிகள் கிடைக்கும். கடன் மூலம் வந்து வெற்றிகள், கடனின் மூலம் வந்து அதிர்ஷ்டங்கள் அப்படிங்கிற மாதிரி உள்ள உருவாகும் சரிங்களா. 9ஆம் தேதி 6ல் இருக்கும்போது இது வந்து 50-50 சாய்ஸ்ன்னு இருக்கலாம் சரிங்களா. அடுத்தது 9ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது, 9ஆம் தேதி 7ல் இருக்கும்போது இது வந்து திருமண ஸ்தானம், கலத்திர ஸ்தானம் அப்படிங்கிறனால திருமணம் செய்த பின்னாடி பாக்கியம் சேர்வது சரிங்களா. திருமணம் செஞ்சால் வந்து ஒரு வாழ்க்கை மாறுன்னு சொல்கிறாங்க மக்கள். கல்யாணம் பண்ணி வச்சா மாறிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களா, அதெல்லாம் இதில் தான். 9ஆம் தேதி 7 இருக்கும்போது திருமணமான பின்னாடி மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் சரிங்களா. அப்புறம் வந்து மனைவியை வந்து கணவன் மனைவிகளே வந்து பரஸ்பரம் ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயங்களில் வந்து விருப்பம் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதன் மூலம் வந்து புகழ் வந்து சேரும் சரிங்களா. 9ஆம் தேதி 7 இருக்கிறது. பார்ட்னர் மூலம் வந்து அதிர்ஷ்டங்கள் உருவாகிறது, வாழ்க்கை துணை மூலம் அதிர்ஷ்டங்கள் சரிங்களா. சமுதாயத்தில் வந்து அதிர்ஷ்டங்கள் ஏற்படுவது இதெல்லாம் வந்து இருக்குது. ஏன்னா 7 அப்படிங்கிற சமுதாயம் அப்படிங்கிறதா சரிங்களா. 9ஆம் தேதி 7 இருக்கிறது மிகுந்த சிறப்பு. அதான் 9க்கு வந்து 7 அப்படிங்கிற 11 சரிங்களா. 9க்கு வந்து 7ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது 11ஆம் ஸ்தானம். 9 விஷயங்கள் லாபகரமாக வந்து இருக்கும், ஆன்மீக லாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் சரிங்களா. ஆன்மீக லாபங்கள் அப்படிங்கிறது இருக்குது, உயர்வான பாக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. 9ஆம் அதிபதி 7 இருக்கிறது மிகுந்த சிறப்பு. அடுத்தது 9ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது, 9ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது இது ஒரு தன்தானத்துக்கு விரயஸ்தானம். 9க்கு விரயம் அப்படிங்கிறது வந்து 8. தந்தை வந்து தந்தை வந்து விரயமாகுது. தந்தை வழியிலேயே வந்து தந்தையோட ஒரு ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வந்து விரயமாகி போயிடுறது. உயர்வான முன்னேற்ற முயற்சிகள் அனைத்துமே வந்து விரயமாகிறது சரி. 9ஆம் தேதி 12ஆம் இடத்துல இருக்கிறது வந்து இது வந்து அந்த 9 சார்ந்த ஆன்மீகம் இதெல்லாமே வந்து விரயமாகிறது. ஆன்மீக அருள் இருந்தாலுமே வந்து அது வந்து கை கொடுக்காத மாதிரி அது விரயமாகிறது சரிங்களா. எந்த ஆன்மீக அருள் இருந்தாலுமே அது வந்து விரயமாகிறது, இந்த மாதிரி எல்லாம் ஒன்று நடக்கும். ஆனால் 9ஆம் தேதி 8ல் இருக்கும்போது ஆட்சியாக இருந்தார் அப்படின்னா வந்து வலுவாக இருந்தாருன்னா அது வந்து இது வந்து விதி விலக்கு கிடைக்கும் சரி. உதாரணம் மிதுன லக்னத்துக்கு 9ஆம் இடம் கும்பத்துக்கு வந்து கும்பாதிபதி சனி வந்து மகரத்தில் இருந்தாருன்னா ஒரு ஆட்சி வருவார் சரிங்களா. 9ஆம் தேதி 8ல் இருக்கும்போது
இது பாக்கியாதிபதி ஆட்சி வலுவில் இருக்கிறாருன்னு அர்த்தம். சரிங்களா? இருந்தாலும் வெளியிடங்களில் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் போய் சேர்க்க வைக்கும். சரிங்களா? திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தும். திடீர் அப்படிங்கிறது 8ஆம் ஸ்தானம். 9ஆம் வீட்டில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் வலுவாக இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். 9ஆம் வீட்டில் வலுக்கு ஒன்றி இருக்கும்போது தந்தை விரயமாகிறது, அப்புறம் தந்தையோட உறவுகள் சிக்கல்கள், ஆன்மீகமே விரயம், சரி, ஆன்மீகமே கை கொடுக்காமல் போகிறது, இதெல்லாம் 9ஆவது 12ஆம் இடத்துல இருக்கும்போது தான். சரிங்களா? அது இந்த 12 ஸ்தானங்கள்லேயும் 9ஆம் வீட்டில் இருக்கிறது சிறப்பு இல்லை. சரிங்களா? 9ஆம் அதிபதி 12 இருக்கிறது சிறப்பு இல்லை. 9ஆம் அதிபதி 6 இருக்கிறது 50-50 சாய்ஸு. சரிங்களா? அதனால் 9ஆம் அதிபதி அப்படிங்கிறது மெயின். சரிங்களா? அதாவது 1-5 அப்படிங்கிறது தான் முதல் நிலையான ஒரு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? 1-5-9 தான் தர்ம திரிகோணம் அப்படிங்கிறத முதல் தரமான இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதாவது இதை பாரம்பரிய சங்கிலி தொடர். 1-5-9ங்கிறது தர்ம திரிகோணம். 2-6-10 அப்படிங்கிறது அர்த்த திரிகோணம். சரிங்களா? 3-7-11 அப்படிங்கிறது காம திரிகோணம். 4-8-12 அப்படிங்கிறது மோட்ச திரிகோணம். சரிங்களா? இது ட்ரையாங்கிள்ஸ். இந்த ட்ரையாங்கிள்ஸ் தான் அதாவது கட்டமைப்பு, அதாவது கடவுள் கட்டமைப்பு இது அப்படிங்கிறதே திரிகோணங்கள் தான். சரி, திரிகோணங்கள் என்னென்னா விஷ்ணு ஸ்தானம். சரிங்களா? திரிகோணம் அப்படிங்கிறது விஷ்ணு ஸ்தானம். கேந்திரம் அப்படிங்கிறது லட்சுமி ஸ்தானம். சரிங்களா? ஓகே, முடிச்சோம்னா அடுத்த வீடியோவில் தசம கேந்திராதிபதி 10ஆம் அதிபதி 12 ஸ்தானங்கள் இருந்தால் எப்படி பலன் கொடுப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் உங்கள் பிறந்த விவரங்களை அனுப்பி நீங்கள் ஆன்லைன்லேயே ஜாதக பலன்கள் பார்த்துக்கலாம். கட்டணம் குறைந்த கட்டணம் தான். சரிங்களா? ஓகே, நன்றிங்க.